சமையல் செய்கிறது அவ்வளோ ஈஸியான வேலை. நம்ம காலையிலே சோத்தை பொங்கி ஒரு குழம்பு வச்சுட்டு போயிடலான்னு பார்க்குறீங்களோ? அப்படிலாம் பண்ண முடியாதுங்க. சமையல் செய்கிறதுக்கு முதல்ல காய வெட்டணும். எவ்வளோ வேலை இருக்குது. முதல்ல எழுந்தோடனே பாலை வச்சு காஃபி கொடுக்கணும். எல்லாருக்கும் காஃபி கொடுத்துருவேன். ஆனால் நான் குடிக்கிறது காஃபி. எல்லாரும் வேலையை முடிச்சு எல்லாம் போயிடுவே பார்த்தீங்களா? பிள்ளையை ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிட்டு உங்களெல்லாம் வேலைக்கு அனுப்பிச்சிட்டு அதுக்கப்புறம் தாங்க எனக்கு காஃபி குடிக்கே டைம் இருக்கும் இந்த வீட்டில், தெரிஞ்சுக்கோங்க. சரி, எல்லா வேலையும் முடிச்சுட்டு நீங்கள் எல்லாம் போனதுக்கப்புறம் ஒரு காஃபியை குடிச்சிட்டு ஒரு டிஃபன் சாப்பிட்லாம். டிஃபன் சாப்பிட்டு உட்காந்தா போதும். உங்கள் அம்மா உடனே மத்தியானம் என்ன சமையல்னு கேட்க ஆரம்பிச்சிடுவாங்க. காலையில் செஞ்ச சமையல் என்றைக்காச்சும் உங்கள் அம்மா சாப்பிடுவாங்களா? சாப்பிட மாட்டாவே. சுட சுட உங்கள் அம்மாவுக்கு சமையல் பண்ணி தரணும். மீன் வாங்கணும், இறைச்சி வாங்கணும், ஏதாச்சும் ஒன்று இருக்கணும். உங்கள் அம்மாவுக்கு ஒரு கருவாடாச்சும் வேணுங்க. உங்கள் அம்மைக்கு அதை செஞ்சு கொடுக்கணும். துணியை துவைக்கணும். எல்லா பாத்திரத்தையும் எடுத்து வச்சதெல்லாம் தேய்க்கணும். தேய்ச்சிக்கிச்சு எல்லாத்தையும் எடுத்து வச்சு வீடை பெருக்கி எல்லாம் பண்ணி எப்பாடா கொஞ்ச நேரம் படுப்போன்னு உட்காந்தா போதும். உடனே உங்கள் அம்மாவை சோறை போட்டு தான் கேட்பாவே. உடனே எழுந்து போய் உங்கள் அம்மாவுக்கு சோறை போட்டு கொடுக்கணும். உங்கள் அம்மாவுக்கு நான் கொஞ்ச நேரம் தூங்கினா பிடிக்காது. அப்புறம் என்ன பண்ணேன்? உங்கள் அம்மாவுக்கு சாப்பாடை போட்டு கொடுத்துட்டு திரும்ப வேலையை ஆரம்பி. திரும்ப பிள்ளை ஸ்கூல்லேருந்து வந்துடும். அதுக்குள்ளே திரும்ப பிள்ளைக்கு ஏதாச்சும் சாயந்தரம் செஞ்சு வைக்கணும். திரும்ப உங்கள் அம்மைக்கு காஃபியை போட்டு கொடுக்கணும். திரும்ப பிள்ளை வந்தோடனே திரும்ப நைட்டு வேலையை ஆரம்பிக்க வேண்டியதான். இந்த மாதிரி ரெஸ்ட்டே கிடையாதுங்க. திரும்ப சாயந்தரம் போய் வாசலை பெருக்கணும், கோலம் போடணும். இது மாதிரி சொல்லிகிட்டே போகலாம். இது சாதா நாள் வேலை தாங்க. செவ்வாய் வெள்ளினா அதுக்கும் ஒரு வேலை இருக்குது. வீடை துடைக்கணும், எக்ஸ்ட்ராவாக விளக்கு பூஜை சாமானெல்லாம் தேய்ச்சி வைக்கணும். ஹேப்பா, சொல்கிறதுக்குள்ளே எனக்கு மூச்சை வாங்குது. நீங்கள் இதில் வேறு செஞ்சுட்டு போயிடுறீங்க. பாப்பமே 2 நாள் செய்யுங்களாம். வீட்டில் இருந்தோடனே எல்லாம் வீட்டில் இருக்க பொம்பளைங்க சும்மா தான் இருக்கும்னு நினச்சிட்டு இருக்கீங்க போல். இந்த வேலையெல்லாம் செஞ்சு பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு தெரியும். எல்லாருக்கும் எல்லாம் பார்த்து செய்கிற எங்களுக்கு பார்த்து செய்ய கொஞ்சம் கூட டைமே கிடைக்க மாட்டேங்குது, பார்த்துக்கங்க. திரும்ப நைட்டு டிஃபனு. அதுவும் ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு டைமில் சாப்பிடுவியே. எல்லாத்துக்கும் போட்டு கொடுத்தா உடனே சரி சாப்பிடுவோன்னு இருக்கீங்களா? ஒருத்தர் சாப்பிட்டு முடிச்சோன்னே எனக்கு இப்போ வேலை இருக்குது, இப்போ என்னால் சாப்பிட முடியாதுன்றது. சரின்னு போய் கொஞ்சம் டிவி பார்க்கலான்னு உட்காந்து அதுக்குள்ளே உங்கள் அம்மா எனக்கு என்ன செஞ்சு வச்சுக்கே எடுத்துகிட்டு வந்து தந்துருன்னுவாங்க. இப்படி ஒவ்வொருத்தராக உட்காரும் போது தாங்க கேட்பிய. எழுந்து எல்லாருக்கும் பார்த்து எல்லாத்தையும் கொடுத்துட்டு நீங்கள் எல்லாம் சாப்பிட்டு முடித்தோன்னே எல்லா பாத்திரத்தையும் தேய்ச்சி கீச்சு எல்லாம் எடுத்து வச்சுட்டு நாங்கள் படுக்க மணி 11, 12 ஆயிடுதுங்க. அதுக்கப்புறமா தூங்க விட்றீங்களா? சும்மா டிவியை போட்டு டுஷும்னு அந்த சத்தத்தை போட்டு எங்கள் தூக்கத்தை எழுப்பி விட்டுறீங்கள. நீங்கள்லாம் தூங்கினதுக்கப்புறம் நாங்கள் 1:30 மணிக்கு தூங்குறோமோ 2 மணிக்கு தூங்குறோமோ அது தெரியல. தூக்கம் வராமல் படுத்து கிடந்து எப்போ தூங்குறோன்னு எங்களுக்கே தெரியாமல் நாங்கள் தூங்கி காலையில் ஆளுக்கு முன்னாடி 5 மணிக்கே எழுந்து எல்லாருக்கும் வேலை செய்ய ஆரம்பித்தாதான் நீங்கள் போகிறதுக்குள்ளே 8:30 மணிக்கு வேலையை முடிக்க முடியுது. ஆளுக்கு ஒன்று கேட்குறீங்க. டிஃபன் செய்யணும். உங்கள் அம்மாவுக்கு சக்கரை போடாமல் அது வேணுங்காவே இது வேணுங்காவே. உங்களுக்கு காரமாக இருந்தால் தான் பிடிக்குன்றீங்களா? சேமியாலேயே 2 வகை செய்ய வேண்டியதாக இருக்குது. இப்படி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதவிதமாக தானுங்க செஞ்சு தரோம். செஞ்சு கொடுத்தா ஒரு பிரயோஜனம் இல்லைங்க இந்த வீட்டில். ஒரு நல்ல பேர் கிடையாது எனக்கு. இதில் வேறு உங்கள் அம்மைக்கு வாஷிங் மிஷினில் துணி போட்டால் பிடிக்காது. கையில் தான் துவச்சி போடணும். அதுக்கு வேறு தனியாக நான் கையில் துவச்சி போட்டுட்டு கிடக்கேன். வீட்டில் இருக்க எங்களுக்கே இவ்வளோ வேலைனா வீட்டில் வேலையும் செஞ்சு வச்சுட்டு எத்தனை பேர் வேலைக்கு வேற போகிறாங்க பொம்பளைங்க. அவங்களெல்லாம் பாராட்ட தாங்க செய்யணும். சரிம்மா எம்மா, நாங்கள் ஒத்துக்கிறோம்மா. நீங்கள் நிறைய வேலை தான் செய்கிறீங்க. நீங்கள் குடும்பத்தை காக்க வந்த குத்து விளக்கு தாம்மா. என்னால் இதை மாதிரிலாம் வேலை செய்ய முடியாதும்மா, ஒத்துக்கிறேம்மா. ஆம்பளை தான், பொம்பளைங்க நீங்கள் பொம்பளைங்க தாம்மா. தெரியாதனமா சொல்லிட்டேம்மா, நான் செஞ்சு வச்சுட்டு போயிடுறேன்னு. உங்களுக்காச்சும் ஆம்பளைங்க நீங்கள் உடம்பு சரியில்லைனா லீவ் போட்டு 2 நாள் வீட்டில் இருக்கலாம். எங்களுக்கு அது கூட கிடையாதுங்க. உடம்பு சரியில்லைனா கூட வீட்டில் செத்த நேரம் படுக்க முடியாது. இதோ நம்ம வீட்டில் இருக்க தான் செய்கிறாவ. உங்கள் அம்மையும் உங்கள் அக்காவும் ஒரு வேலை செஞ்சு தருவாங்களா? மாட்டாவளே. இது உன் வீடு, நீ தான் செய்யணும். நீ படுத்து கிடந்தாலும் எழுந்து நான் தான் செய்யணும். சரி, இருக்கிறத வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிடுவோம் அப்படின்னு சாட மாட்டாவ. அவங்க கேட்கறத தான் நான் செஞ்சு கொடுக்கணும். இதுதாங்க பிரச்சனையே இந்த வீட்டில். ஆமாம், எங்கள் மாமியாருக்குலாம் நாங்கள் அப்படி தான் செஞ்சு போட்டோம். அப்புறம் நீயும் அப்படி தான் செஞ்சு போடணும். எல்லாம் அப்படி தான் செஞ்சு போட்டுட்டு வரோம். நீ மட்டும் புதுசாக செஞ்சு போட்டு கிடக்கா? காலங்காலமாக செஞ்சுதாத்த போட்டுட்டு இருக்காவ. செஞ்சு போடுறது தப்பு கிடையாது. ஆனால் செய்கிறவங்களுக்கு ஏதோ உடம்புக்கு ஒரு நாள் முடியலன்னா கொஞ்சம் நீங்களும் பார்த்து நடந்துக்கணும். அதை தான் நாங்கள் சொல்கிறோம். உடம்பு சரியில்லைனாலும் நீ தான் செய்யணும்னு சொல்கிறிய பார்த்தீங்களா? அதை தான் நாங்கள் தப்புன்னு சொல்கிறோம். வேலை வெட்டி இல்லாமல் உட்காந்து கதை பேசிட்டு இருக்கிறாங்க. என்னமோ பேச சொல்ல போனால் இவ என்னமோ பட்டியல் போட்டுட்டு கிடக்கா வேலை செய்கிறத. புதுசாக இவ தான் வேலை செய்கிற மாதிரி. அதெல்லாம் விடுங்கல. இந்த இருக்க லைவா இந்த சேட் விட்டு மோவா அவ என்னை பற்றி சொல்கிறேன். உனக்கு பேதி மாத்திரம் கலந்துருவேங்க. இவளுக்கு தான் கஞ்சில தெரியாம கலந்து கொடுத்துட்டேன்னா சரி நானும் ஒத்துக்கிறேன். அப்படியே இருந்து போட்டு. ஆனா என்ன சொன்னாலே வா நேர்ல நீ அதிகமா பேசினா இன்னைக்கு உனக்கு பேதி மாத்திரம் கொடுப்பேன்னா அது என்னன்னு கேளுங்க. அப்போ நிம்புல பார்த்து நான் எப்ப சொல்லுச்சு? ஏன் இப்படி பழி போடுதோ என் மேல? உனக்கு என்னை பிடிக்கலன்னா அமைதியா இருந்துடும். இப்படி பழி போடாதே. பழி போடனா? அட பாவியா, ஏன்னா அவளுக்கு கூட தெரியும். ஏ கலை, நீ சொல்லு. நீ இருந்தால உனக்கு தெரியல, நீ சொல்லல. அது எனக்கு தெரியாது தே. நான் வேலை செஞ்சுட்டு இருந்தேனா நான் கவனிக்கல நீங்க பேசினதை. அவ அப்படி சொன்ன மாதிரி எனக்கு தெரியல. நீ அவ கூட சேர்ந்த கலவாணி தானே, அப்புறம் நீ எப்படி சொல்லுவா? அப்படி நீங்க நினைக்கிறீல்ல, அப்புறம் என்னத்துக்கு என்கிட்ட கேட்கிய? சரி, இதோட இந்த பிரச்சனையை விடுங்கம்மா. சும்மா போட்டு அதை பத்தியே பேசிக்கிட்டு மாத்திரை கலந்துருக்கு அதான் எல்லாம் முடிச்சாச்சுல்ல. இனி எல்லாம் அவிய வேலையை பாருங்க, அமைதியா இருங்க. இந்த பிரச்சனையை இதோட விடுங்க. சரிங்க, உங்க அக்காவோட மாமியார் உடம்பு சரியில்லாம இருக்காவல்ல, நம்ம போய் பார்க்க போனோம். இன்னைக்கு நம்ம போய் பார்த்துட்டு வந்துருவோம். அங்க எதுக்கு போனோம்? அதையில பார்க்க நீங்க எதுக்கு
அடிக்காதீங்க. போய் பார்க்குறது எங்கள் கடமை. நாங்கள் போக தான் செய்வோம். இன்றைக்கி நீங்கள் அடிச்சுப்பியே, நாளைக்கு சேர்ந்துருவியே, அதெல்லாம் நாங்கள் பார்த்துட்டு இருக்க முடியுமா? வரதா இருந்தால் வாங்க, எங்கள் கூட கூட்டிகிட்டு போகிறோம். அப்படி இல்லையா உங்கள் அம்மா கூட நீங்கள் இங்கேயே இருங்க. சுஷ்மா, நீ வரியா? நம்ம போயிட்டு வருவோம். வருது போகலாம்.